வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 351 முதல் 360 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. இவ்வரிகள் படைப்பின் ஆழ்ந்த வியப்பையும், பெண் ஆண் இயல்புகளின் சமநிலையையும், உயிர் உலகின் முழுமையான ஒழுங்கையும் விளக்குகின்றன. 351 சித்திர விசித்திர சிருட்டிகள் பலபல அத்தகை வகுத்த வருட்பெருஞ்சோதி. உலகில் காணப்படும் எண்ணற்ற வித்தியாசமான ஆச்சரியமூட்டும் படைப்புகள் அனைத்தையும் தன் அருள் சக்தியால் வகுத்து அமைத்தவன் அருட்பெருஞ்சோதி. 352 பெண்ணினுள் லாணு மானினுட் பெண்ணும் அன்னுர வகுத்த வருட்பெருஞ்சோதி. பெண்ணுக்குள் ஆந்தன்மையும் ஆணுக்குள் பெண்ணிய தன்மையும் இயற்கையாக ஒன்றோடொன்று அணுகி இருக்குமாறு படைத்தவன் அருட்பெருஞ்சோதி. 353 பெண்ணினுள் 3 மானினுள் இரண்டும் அன்னுர வகுத்த வருட்பெருஞ்சோதி. பெண்ணிலும் ஆணிலும் இயல்புகளின் அளவுகள் வேறுபட்டிருந்தாலும் அவை சமநிலையை இழக்காமல் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குமாறு வகுத்தவன் அருட்பெருஞ்சோதி. 354 பெண்ணிடை 4 மானிடை 3 அன்னுர வமைத்த வருட்பெருஞ்சோதி. பெண்ணுக்கும் ஆணுக்கும் உரிய இயல்புகள் குறிப்பிட்ட விகிதத்தில் அமைந்து படைப்பில் ஒழுங்கும் சமச்சீரும் நிலவுமாறு அமைத்தவன் அருட்பெருஞ்சோதி. 355 பெண்ணிய லாணு மானியர் பெண்ணும் அன்னுர வமைத்த வருட்பெருஞ்சோதி. பெண்ணிய இயல்பில் ஆண்தன்மையும் ஆணிய இயல்பில் பெண்ணிய தன்மையும் கலந்து முழுமையான மனித இயல்பு உருவாகும்படி செய்தவன் அருட்பெருஞ்சோதி. 356 பெண்டிரல் புறத்து மாண்டிரலகத்தும் அண்டர வகுத்த வருட்பெருஞ்சோதி. பெண்ணின் வலிமை வெளிப்புறத்திலும் ஆணின் வலிமை உள்மனதிலும் வெளிப்படுமாறு இயற்கை ஒழுங்கை வகுத்தவன் அருட்பெருஞ்சோதி. 357 பெண்ணியன் மனமு மாணியலறிவும் அன்னுர வகுத்த வருட்பெருஞ்சோதி. பெண்ணிய மன உணர்வும் ஆணிய அறிவுத்திறனும் ஒன்றை ஒன்று நிறைவு செய்யும் வகையில் அமைந்திருக்குமாறு வகுத்தவன் அருட்பெருஞ்சோதி. 358 தனித்தனி வடிவினன் தக்கவான் பெண்ணியல் அனைத்துற வகுத்த வருட்பெருஞ்சோதி. ஒவ்வொரு உயிரும் தனித்தனி வடிவம் கொண்டிருந்தாலும் அதற்கேற்ற பெண் ஆண் இயல்புகளை முழுமையாக அமைத்தவன் அருட்பெருஞ்சோதி. 359 உணர்கரு உயிருள உடலுள உலகுள வனைத்தையும் வகுத்த வருட்பெருஞ்சோதி. கருவில் தொடங்கி உயிர் உடல் உலகம் வரை உள்ள அனைத்தையும் ஒரே ஒழுங்கில் படைத்து நடத்தியவன் அருட்பெருஞ்சோதி. 360 ஓவுரா விழவகை உயிர்முதல் அனைத்தும் ஆவகை வகுத்த வருட்பெருஞ்சோதி. ஓயாமல் தொடர்ந்து தோன்றும் எல்லா வகை உயிரினங்களையும் அவரவர் இயல்புக்கேற்ப வகுத்து நடத்தும் பரம்பொருள் அருட்பெருஞ்சோதி என்பதே இவ்வரிகளின் உச்சக் கருத்தாகும்.